முந்திரி பழம் பாருங்கள், முந்திரி பழம் பறிக்கிறோம். மாப்பிள்ளை முந்திரி பழம் பறிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க கையில். பாருங்க பழம் இது இருக்குது. நானும் பறித்தோம். எல்லாருக்கும் காய்ச்சிட்டு இதெல்லாம் பூவு பிஞ்சு, அடுத்தது காய் இதெல்லாம் இருக்குது. காயெல்லாம் இருக்குது. இதெல்லாம் முந்திரி பூ இருக்குது. அடுத்த தோப்புக்கு போவோம். பாருங்கள், இந்த தோப்பு காட்டு உள்ளே இருக்கா பார்க்கலாம். பழம் பூ காயும் தான் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் பூவாக இருக்குது. ஒரு சில காய் தான் இருக்குது, பழம் இல்லை. இந்த மரத்தில் இங்கே இருக்கு. இதில் ஒரு பழம் இருக்குங்க, கண்ணுக்கு கிடச்சிச்சிங்க. பாருங்க, பறிக்கிறேன். மஞ்சள் கலரில் இருக்குது. ஏற்கனவே 2 பழம் பறித்து வச்சுருக்கேன். இந்த பழம் சிகப்பு. இந்த மரத்தில் பறித்தேன். இன்னொரு பழம் ஒன்று மஞ்சள் தான் இருக்குது. போதும். இதுலேயும் இருக்குங்க பழம், இந்த மரத்துலேயும். இங்கே பாருங்கள், சிகப்பு கலர் பழம். கொஞ்சம் குட்டி குட்டியாக அப்போ தான் சின்ன சின்னதாக இருக்குது. இதே கொஞ்சம் பெரிய பழங்க 2 3 இருக்குது. இதில் ஒன்றை பறிச்சிடும். ஒரு பழத்தை கையில் விழுந்துச்சுங்க. கை ஃபுல்லாக பழமாக இருக்குது, அதனால் பறிக்க முடியல. பிடிச்சிருந்தோம், தொட்டதுமே விழுந்துருச்சு. இதெல்லாம் காடு உள்ள ஃபுல்லாக. காட்டு உள்ளெல்லாம் முயல்லாம் வருங்க. வந்து ராத்திரியில் வந்து பெஞ்சிட்டு சாப்பிட்டுட்டு போவோம். நிறையா பார்த்துருக்கோம், வீடியோ எடுத்து வச்சோம். ஓட்டு இதுக்கு அந்தாண்ட கொல்லையில் வேலி வச்சுருக்காங்க சும்மா. இதெல்லாம் முந்திரி தோப்பெல்லாம் வெட்டியாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு. எல்லாம் அங்கெல்லாம் வீட்டில் இருக்காங்க. அங்கே வீடு. இந்த இதில் இருந்த முந்திரியெல்லாம் வெட்டி காலி பண்ணிட்டேன். ஓகே, மேலே இருக்குது. இங்கே அங்கெல்லாம் இருக்குது வீடு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வீடு. இதெல்லாம் முந்திரியாக இருக்குது. ஃபுல்லாக முந்திரி தோப்பு ஃபுல்லாக. இங்கே இந்த சைடில் தோப்பு ஃபுல்லாகவே முந்திரி தோப்பு. பாய். ஓகே.